அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் இந்த மேடையில் நான் பேசுவதற்கு வாய்ப்பு தந்து எங்களை உயர்த்திய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் பெருமக்களுக்கும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுடைய பிரச்சனையை நேரடியாக அவர் பார்த்தனுடைய பொதுவில் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் இயற்கை இடர்பாடுகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நேரடியாக சென்று பார்த்தனுடைய பலன் அதனுடைய விடிவெள்ளியாக இன்றைய தினம் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வாய்ப்பு கொடுத்து அதுக்கென்று நிதியை 1,94,000 கோடி அளவிற்கு நிதியை கொடுத்தவுடைய பலனாக இன்றைய தினம் ஆண்டுதோறும் இங்கே மக்கள் மகிழ்ச்சியாக வருகிற வாய்ப்பை அளித்திருக்கின்றார்கள். அதற்கு உணவு தானிய உற்பத்தியும் இன்றைய தினம் நம்முடைய நாடு 116 மெட்ரிக் லட்சம் நெல்லை உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகளுடைய நிலப்பரப்பு விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள்லாம் இப்போது பயன்படுகின்ற அளவுக்கு 58,000 ஏக்கர் அளவுக்கு பயன்படுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விவசாயிக்கு ஒரு பாதிப்பு என்னவென்றால் அவர்களுக்கு இயற்கை இடர்பாடு இங்கே விவசாயிகளுக்கு மாதம் 6 மாத பயிர் 10 மாத பயிர்கள் 3 மாத பயிர் அவருடைய உழைப்பு இயற்கை இடர்பாடுகளை மீறிதான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதை ஏற்படும் போதெல்லாம் இடர்பாடுகளை அவர் உடனுக்குடன் சேர்த்து 2068 கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்திலே விவசாயிகளை வாழ வைத்திருக்கிறார்கள். அதேபோல் கட்டுமானம் இங்கே விவசாயிகளுக்கு கட்டுமானம் கிடையாது. இப்போது வேளாண் வளர்ச்சியை பொறுத்து 2011-12 ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2024-25 ஆண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மையின் பங்கு 9.97% உயர்ந்துள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கே விவசாயிகளுடைய பிரச்சனை ஆட்பற்றாக்குறை. இந்த ஆட்பற்றாக்குறையினாலே விவசாயம் தொழிலிருந்து விலகுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவர்களுக்கு மாற்றாக இயந்திர பயன்பாட்டை உருவாக்கி கொடுத்து கிட்டத்தட்ட 98,000 கூடுதலாக 98,000 விவசாயிகளுக்கு அந்த பயிற்சினை கொடுத்த காரணத்தால் அவர்கள் அந்த வேலை வாய்ப்பு லாபமாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் மரபுசார் நெல் ரகங்கள் ஜெயராமனுடைய மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்கும் இயக்கம் ஆரம்பித்து 900 மெட்ரிக் டன் நெல் விதைகளை உற்பத்தி செய்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து 70,000 விவசாயிகள் அதை பயன்பட்டு அதை மக்கள் இப்போது இயற்கை ரகங்களை அங்கே ஆர்வத்தை தூண்டி அவர்கள் அந்த ரகத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் வேளாண் வளர்ச்சியை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட வேளாண் வளர்ச்சிக்கு இன்னும் சொல்கிறேன், நாங்களாம் விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை. அவர்களுக்கு இப்போது புதிய மின் இணைப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நாங்கள்லாம் 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று விண்ணப்பித்து விட்டு கிடைக்காமல் இருந்த பொழுது அதை மாற்றி அமைத்து 5 ஆண்டு காலத்திலே 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 61,000 விவசாயிகளுக்கு கூடுதலாக கடந்த ஆட்சியிலே 1,39,000 மின் இணைப்பை கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்த காலமாக கிட்டத்தட்ட 61,000 மின் இணைப்புகள் கூடுதலாக கொடுத்தனுடைய பலன் அதே விவசாயம் அங்கே சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வாய்க்கால்கள் தூர்வாருகின்ற பணியில் அங்கே ஏபி பிரிவு வாய்க்கால்கள் கடந்த ஆட்சியில் 6,247 கிலோமீட்டர் தூர்வாரியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய முதல்வர் ஆட்சியில் 29,796 கிலோமீட்டர் அளவிற்கு இங்கே தூர்வாருகின்ற பணியை செய்ததன் பலமாக விவசாயிகளுக்கு கடமடை வரையில் அங்கே பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சனை முதலமைச்சருடைய
இந்த வேளாண் பட்ஜெட் மூலமாக இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் விவசாயிகள் இன்றைய தலை நிமிர்ந்து மதிக்கப்படுகின்றனர். நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகளால் அப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து வைக்கின்ற காரணத்தால், அந்த சாதனை புரிந்த காரணத்தால் விவசாயிகள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த தெய்வத்திற்கு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.